நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்க ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய வழிபாடை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்திற்கு உகந்த தெய்வமாக அம்மன் திகழ்கிறார். செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமாக முருகப்பெருமான் திகழ்கிறார். ஆடி செவ்வாய்க்கிழமை என்பது அம்பிகை வழிபாட்டிற்கும் அதே சமயம் முருகன் வழிபாட்டிற்கும் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது. இவர்கள் இருவரையும் ஒரு சேர நாம் வழிபாடு செய்துவிட்டோம் என்றால் இவர்கள் இருவரின் அருளாலும் நாம் நினைத்தபடியே நடந்திடும். இந்த வழிபாட்டை எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த இடத்தில் இருந்து கொண்டும் மேற்கொள்ளலாம். இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக அசைவம் சாப்பிட்டிருக்க கூடாது. முழு மனதோடு அம்பிகையையும் முருகனையும் நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேண்டியதை பெறச் செய்யும். முதலில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அம்பிகையை மனதார நினைத்துக் கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை அம்பிகையிடம் கூற வேண்டும். பிறகு அம்பிகையின் பின்வரும் மந்திரத்தை 54 முறை உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக முருகப்பெருமானையும் மனதார நினைத்து முருகப்பெருமானுக்குரிய பின்வரும் மந்திரத்தை 54 முறை உச்சரிக்க வேண்டும். உங்களுடைய வேண்டுதலை முன்வைத்து கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். மந்திரமானது ஓம் தும் துர்காயை நமக, ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரமாகும்.